என் கூட அவர் எப்பவும் இருக்கணும். அப்படியா? கண்டிப்பா ராகுல் எப்பவும் உன் கூடவே இருப்பாம்மா. என்னம்மா நீங்க சொல்றீங்க? இப்ப வேணா ஐயா அம்மா கூட இருக்கலாம், ஆனா கடைசி வரைக்கும் கூடவே இருக்க முடியுமா? என்ன விஜய் அப்படி சொல்ற? பாரு ரஞ்சினி முகம் எப்படி சின்னதா போயிடுச்சு பாரு. அதுக்கு இல்லம்மா, என்னைக்கு இருந்தாலும் இவங்க நம்மளை விட்டு போய் தானே ஆகணும். ரஞ்சினி அவ கிடக்குறாம்மா, அவ உளறிக்கிட்டே இருப்பா, நீ கவலைப்படாதம்மா. நீ எப்பவும் ராகுல் கூட எங்க வீட்டுல தான் கடைசி வரைக்கும் இருப்ப, சரியா? அது எப்படிமா முடியும்? ஒரு பொண்ணு பிறந்த வீட்லயே கடைசி வரைக்கும் இருக்க முடியாது. ஆனா புகுந்த வீட்டுல ஒரு பொண்ணு கடைசி வரைக்கும் இருக்கலாம். என்னம்மா சொல்றீங்க? ரஞ்சினிய ராகுலுக்கு கல்யாணம் பண்ண வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அம்மா? ஆமா விஜயா. ரஞ்சினி நீ என்னம்மா சொல்ற? அம்மா என்னம்மா சொல்ல போறாங்க? எனக்கு சம்மதம் சொல்ல போறாங்க. என்னம்மா? என் மக ராகுல கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதம் தானே? அவசரம் இல்லம்மா, யோசிச்சு முடிவு சொல்லு. நான் எப்பவுமே ராகுல் கூட இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். பாடா, நான் கும்பிட்ட கடவுள் என்னை கைவிடலம்மா, கருணை காட்டிட்டான். எப்படிடா என் மக ராகுல் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு தவிச்சுக்கிட்டு இருந்தேன். நீ அதிர்ஷ்ட தேவதை மாதிரி வந்துட்ட. என் ஆசை நிறைவேற்றி வச்சிட்டம்மா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையிலே ரஞ்சினி அம்மா அதிர்ஷ்ட தேவதை தான். ஆதி இந்தா. பரவாயில்லையே, சொன்ன நேரத்துக்கு கரெக்டாக வந்துட்டீங்க. பணம் கொஞ்சம் குறைவா தான் இருக்கு, அதனால என் குடும்ப நகையெல்லாம் சேர்த்து கொண்டு வந்திருக்கேன். பணம் இவ்வளவு இருக்குன்னு எண்ணி பார்க்கவே இல்லை. இதில் எவ்வளோ பணம் இருக்குன்னு எண்ணி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. பணம் கம்மியாக இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் இருக்க யாராவது நான் கடத்தி வேணுன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? அது சரி, உங்கள் மகனும் மருமகளும் எப்படி இருக்காங்க? ஆதி, நீ கேட்ட பணத்தை நான் கொண்டு வந்து கொடுத்துறேன். என் மகளை என் கூட அனுப்பு. அடா, என்னங்க புரியாமல் பேசுறீங்க? நான் போகிற வர இடத்துல உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டா போக முடியும்? யாராவது பார்த்தா என்ன தப்பாக நினைக்க மாட்டாங்க? போதும், என் மகளை என் கூட அனுப்பு. அவளை பார்க்காம என்னால் இருக்க முடியல. இந்த ஆதி ஒரு மேட்ரை ஒரு தடவை தான் சொல்லுவான். அனுப்புவேன்னு சொன்னால் அனுப்புவேன். போங்க, உங்கள் பொண்ணு உங்கள் வீடு தேடி வருவா. இப்பவும் நான் உன்னை நம்பி தான் போறேன் ஆதி. என்னை நம்பினவங்களுக்கு நான் எப்பவுமே நல்லவனாக தான் இருப்பேன். என்னை நம்பாதான் உங்களுக்கு சரி போங்க, உங்கள் பொண்ணு வருவா. நம்பிக்கை தானே வாழ்க்கை. போங்க, போகும்போது முறைச்சிக்கிட்டா போகிற. எனக்கு பணம் தேவைப்படும் போதெல்லாம் உன் குடும்பத்தில் இருந்து யாராவது நான் தூக்குறேன். ஒரு விஷயத்த மறந்தே போயிட்டோமே சார். உங்கள் பொண்ணு ஃபோட்டோவை கொண்டு வந்திருந்தீங்கன்னா ஈஸியாக பார்த்து அடையாளம் கண்டுபிடிச்சிருக்கலாமா சார்? என்ன ஆளு நீ? நான் பெத்த பொண்ணு எனக்கு அடையாளம் தெரியாதா? அப்புறம் எதுக்கு போட்டோ? பார்ட்டி உசரா தான் இருக்கு. அது ஒன்றும் இல்லை, உங்கள் பொண்ணை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையா, அதான் கேட்டேன். இந்த ஆட்டோ வருது. ஆட்டோ 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 நிறுத்துப்பா சார். போனோம் பார்க்க போகணுப்பா. ஏறுங்க சார். போலாம் சார். ஏறுங்க. போலாமா சார்? போப்பா. இந்த இடமா சார்? இது இல்லை. அந்த இடமா? இதுவும் இல்லைங்க. நல்லா ஞாபகம் பண்ணி சொல்லுங்க சார், இடத்த நம்ம பாட்டுக்கு மிஸ் பண்ணிட போறோம். நல்லா ஞாபகம் இருக்கு, ஆனா இந்த இடம் இல்லை. பார்த்தா கரெக்டா சொல்லிடுவேன்ல. இந்த பக்கம் திரும்புப்பா. சரி சார், திரும்ப இந்த பக்கமா? பாப்பா. அந்த ஒயின் ஷாப் பக்கத்துலையா? இல்லை. அது அந்த பக்கம் போய் ஒரு முக்கில் திரும்பும். அங்கே ஒரு கேட் இருக்கும், ஒரு வீடு. அப்படியா? அது எங்கன்னு புரியலையே. நல்லா பாருங்க, அந்த கேட்டில் என்ன கலர் பெயிண்ட் அடிச்சிருக்குன்னா அது ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லையே. கருப்பு கலர். கருப்பு கலர் ஞாபகம் வந்துருச்சு. பெரிய வீடா இருந்துச்சு. எல்லாமே பெரிய பெரிய வீடா தான் சார் இருக்கு. சின்ன வீடா யாரும் வச்சுக்கிறது இல்லை போல. எப்பா அந்த லெஃப்ட்ல திரும்புப்பா. சரிங்க சார். பேரு பேராது ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க. பேரு ஞாபகம் இருந்தா இவ்வளவு கஷ்டம் ஏன்? அந்த பக்கம் லெஃப்ட்ல திரும்புங்க. சரிங்க சார். எப்பா இப்படியே ஓரமா எடுத்துப்பா. எடுத்து இந்த வீடான்னு பாருங்க சார்.
இந்த வீடான்னு பாருங்க சார். இது இல்லப்பா, இதுவும் இல்லையா? அது வேற. அது இன்னும் கொஞ்சம் பெரிய வீடா இருந்துச்சு. சரி ஏறுங்க. போப்பா. கொஞ்ச நேரத்து என்ன சார், நீங்க சொன்ன கருப்பு கலர் கேட்டு வீடு தானே? இல்லைங்க, இந்த வீட்டில் 2 கேட் இருக்கு, அந்த வீட்டில் ஒரே கேட்டு தானே இருந்துச்சு. சார் நீங்க அப்படி குழப்பறீங்க. சரி வாங்க ஆட்டோல ஏறுவோம். எப்பா வண்டி எடுப்பா, அடுத்த தெருக்கு போகணும். என்ன சார் காலையில இருந்து நெசப்பாக்கத்தையே சுத்தி வரீங்க? கரெக்டான அட்ரஸ் சொல்லுங்க சார், எனக்கு நேரம் ஆச்சு சார். ஏன்பா அப்படி சலிச்சுக்கிற? காசு கொடுக்காம போயிருவோமா நாங்க? ஏறுப்பா வண்டியில 4 தெரு போகணும். சார் வாங்க சார். நீங்க சார் எனக்கு ஸ்கூல் ட்ரிப் வர இருக்கு சார், பள்ளிக்கூடம் போய் பிள்ளைங்களை அழைச்சிட்டு வரணும் சார். ரொம்ப நேரம் ஆச்சு சார். சரி சரி புலம்பாத போ. இந்த காசு கொடுங்க சார், நான் போறேன். கூப்பிட்டதே தப்பு. அட்ரஸ் தெரியாம வந்துட்டு நம்ம ஊரே இருப்பா, இடம் தெரியாம தானே தேடிக்கிட்டு இருக்கோம். அது புரியாம என்ன பெருசா பேசிட்டு இருக்கான் அந்த ஆளு. விடுங்க சார், அவன் போறான். அவன் கிடக்கான் சார். காலையில இருந்து ஏகப்பட்ட இடத்துக்கு சுத்தியாச்சு. நீங்க கரெக்டான இடத்த சொல்ல மாட்டீங்க. கரெக்டான இடத்த சொல்லுங்க சார். இடம் தான் எனக்கு சரியா தெரியல. இந்த மாதிரி தான் இருந்துச்சு, ஆனா இப்ப சரியா சொல்ல தெரியல. ஆனா என்ன கார்ல கொண்டு வந்து விட்டார்ல, அவரு டாக்டர்னு சொன்னாரு. ஆமா, அந்த டாக்டர் ஏதாவது சொன்னாரா? சொன்னாரா? அவர் விலாசம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் போட்டு ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்திருக்காரா? அது என்ன சார் இவ்வளவு லேட்டா சொல்றீங்க? முதல்ல கொடுங்க சார். அது நான் இப்ப எடுத்துட்டு வரலையே. எடுத்துட்டு வரலையா? என்ன சார் இது லாஸ்ட்ல இப்படி சொதை போட்டீங்களே. இப்ப விசிட்டிங் கார்டு எங்க சார் இருக்கு? பத்திரமா இருக்கணும்னு சொல்லி வீட்லயே வைக்க சொல்லி என் பொண்ணு பூஜா கிட்ட கொடுத்துட்டேன். சரியான வேலை பண்ணீங்க சார். விசிட்டிங் கார்டை கொண்டு வீட்டில் கொடுத்துட்டு இங்கே வந்து வீட்டை தேடினா எப்படி சார் கிடைக்கும்? போங்க சார், முதல்ல போய் விசிட்டிங் கார்டை எடுத்துக்கிட்டு அப்படியே மறக்காம பணமும் எடுத்துட்டு வாங்க. நிறைய செலவு இருக்கு. எப்படியாவது பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு அந்த விசிட்டிங் கார்டை எடுத்துக்கிட்டு இப்பவே வந்துடுறேன். எப்படியாவது இல்ல, கண்டிப்பா பணமும் அந்த விசிட்டிங் கார்டும் வரணும். அப்பதான் உங்க பொண்ணு சாந்தியை கண்டுபிடிச்சு தர முடியும். பணமும் விசிட்டிங் கார்டும் கண்டிப்பா வரும். ஆனா என் பொண்ணு சாந்தியை நீ கண்டிப்பா கண்டுபிடிச்சு கொடுக்கணும். பொண்ணு தானே? ஆமா, அவளை கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. ஓகேவா? சரி, போயிட்டு வாங்க. போயிட்டு வரட்டா? தைரியமா போயிட்டு வாங்க. ஆட்டோக்காரனுக்கு 100 ரூபா கொடுத்து சரி பண்ணியாச்சு. அவனையும் கட் பண்ணிட்டான். நாம தனியா போய் தண்ணி அடிக்க வேண்டியதான். அக்கா எதுக்காக வர சொல்லிருக்கான்? என்ன முத்தையா, உன் தங்கச்சியை கூட்டிட்டு போய் அந்த சதாசிவத்துக்கிட்ட பேசுனியா? போனங்கா, போய் பேசுறேன். எந்த முடிவும் இல்ல. உன்னெல்லாம் ரவுடின்னு சொல்றதே வேஸ்ட். ரவுடினா பார்த்தாலே பயம் வரணும். ஆனா நீ போய் பேசியும் எந்த முடிவும் வரலனா நான் என்ன செய்ய முடியும்? ஏக்கா வீட்டுக்கு போய் மிரட்டிட்டு வந்திருக்கேன். 2 நாள் பார்த்துட்டு அப்புறம் இருக்கு பாரு அவனுக்கு. அப்பவும் உன்னால ஒண்ணு செய்ய முடியாது. பேச்சுல தான் எல்லாமே, செயல்ல எதுவும் காணும். ஏக்கா என்ன ரொம்ப அவமானப்படுத்தி பேசுற. இந்த அளவுக்காவது பேசுறேனேன்னு சந்தோஷப்படு. சரி விடுக்கா, அடுத்து என்ன பண்ணலான்ற? இத பாருடா, அந்த சதாசிவத்தை நீ சாதாரணமா எடை போடாத. நீ லேட் பண்ண உன் தங்கச்சி வாழ்க்கை தான் பாதிக்கும். இதுக்கு மேலே அவங்க பதிலுக்காக காத்துட்டு இருக்கிறது முட்டாள்தனம். பேசாம நான் சொல்ற மாதிரி கேளு. சொல்லுக்கா, நான் என்ன பண்ணோம்? அந்த மணிப்பைய எங்க இருக்கிறான்னு பார்த்து அவனை கடத்தி கொண்டு வந்து ஏதாவது ஒரு கோவில வச்சு உன் தங்கச்சி கழுத்துல தாலி கட்ட வச்சுடு. அப்புறம் என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம். அவன் வெளியில வரமாட்டேன்றாங்க. போடா முட்டாள். அவன் வெளியில வரலன்னா என்ன? அவன் வீட்டை யாரும் இல்லாத நேரமா பார்த்து அவனை குண்டு கட்ட தூக்கிட்டு வந்துரு. எப்படியும் அவன் வெளியில வருவான். நீதான் அவனை சரியான நேரம் பார்த்து தூக்கிட்டு வரணும். அவனை கடத்துறத தவிர வேற வழியே இல்ல. அப்பதான் உன் தங்கச்சிக்கு வாழ்க்கை. இல்லைன்னா அதோ கதிதான். நல்லா யோசிச்சு நேரம் பார்த்து தூக்கிடு. தூக்குறேங்க, தூக்குறேன். அந்த மணிப்பையன் எங்க இருந்தாலும் தூக்கியாந்து என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்ட வைக்கிறேன். எக்கோய், இந்த முத்தையா யாருன்னு மணிக்கு தெரியல. காட்டுறங்க, நான் யாருன்றத காட்டுறேன். அவனுக்கு விட மாட்டேன். சதாசிவண்ண, உன் மகனுக்கு உனக்கே தெரியாம கல்யாணம் நடக்க போகுது.
ஏய், எதுக்கடி கண்மணி பார்க்க போன? ஓ அதுக்குள்ள சொல்லிட்டாளா? என் வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்காகத்தான் அவளை பார்க்க போனேன். இனிமே உனக்கு ஏதுடி வாழ்க்கை? இதுக்கு முன்னாடி நான் வாழ்ந்த வாழ்க்கையே வேற. இனிமேதான் என் புது வாழ்க்கைய ஆரம்பிக்க போறேன். ஓஹோஹோ, புது வாழ்க்கையா? யாரோட உன் வாழ்க்கைய ஆரம்பிக்க போற? உங்களோட தான். என்னோடயா? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. கண்டிப்பா நடக்கும். எப்படி? ஏன் சம்மதம் இல்லாம என்னோட நீ சந்தோஷமா வாழ்ந்துருவியா? வாழ்ந்து காட்டுவேன். அது என்னால முடியும். ஏய், பகல் கனவு காணாத, அது பலிக்காது. நான் சுயநினைவே இழந்தாலும் மறுபடியும் உன் கூட குடும்பம் நடத்த மாட்டேன். இப்ப மட்டும் என்னவா சுயநினைவோட இருக்கிற மாதிரியா பேசுறீங்க? நீங்க உங்க சுயநினைவை இழந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏய் நந்தினி, தேவையில்லாம பேசி பிரச்சனையை உருவாக்காத. பிரச்சனையே இனிமேதான் ஆரம்பமாக போகுது. நான் என்னமோ உங்க மேல இருக்கிற பிரியத்தால உங்க கூட வாழணும்னு ஆசைப்படுறேன்னு நினைக்காதீங்க. உங்களை வெறுத்து ரொம்ப நாள் ஆச்சு. உங்களை திருத்தி என் வழிக்கு கொண்டு வரணும். அதுதான் என்னுடைய ஆசை. அது உன்னால முடியாது. முறிஞ்சு போன உறவுக்கு முடிச்சு போட ட்ரை பண்ணாத, அது முட்டாள்தனம். உங்களோட உறவையே முறிச்சுக்கணும்னு நினைச்சேன். அதுக்குதான் உங்களுக்கு டைவர்ஸ் நோட்டீஸும் அனுப்புனேன். ஆனா அப்புறம் தான் யோசிச்சேன், என் பொண்ணு ஐஸ்வர்யாவோட எதிர்காலம் நம்ம பிரிவுனால கெட்டு போயிடக்கூடாதுன்னு. அவளுக்காக நான் உங்க கூட வாழ்ந்துதான் தீரணும். இதை தவிர எனக்கு ஒரு வழி தெரியல. ஏய் வேண்டாம், நீ பண்றது சரியில்லை. நீங்க பண்றதுதான் சரியில்லை. என்ன 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 நான் பண்றது சரியில்லை? ஓ, நீங்க இந்த தப்பும் பண்ணலையா? ஏய், இந்த பாரு நந்தினி, தப்பு பண்ணாத என்ன உன் பேச்சுனால தப்பு பண்ண வச்சிராத. ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிற தப்புக்கே மன்னிப்பு கிடையாது. இதுக்கு மேல தப்பு பண்ண போறீங்களா? ஆமாண்டி, இதுக்கு முன்னாடி நான் தப்பு பண்ணேன், இனிமேலையும் நான் தப்பு பண்ணுவேன். உன்னால என்ன என்னடி செய்ய முடியும்? பொறுத்திருந்து பாருங்க நான் என்ன பண்ண போறேங்கிறத. இனிமே நீங்க கண்மணியை எப்படி சந்திக்கிறீங்கன்னு பாக்குறேன். நீங்க அவ வீட்டுக்கு எப்படி போறீங்கன்னு பாக்குறேன். அதையும் பாத்துருவோண்டி. உன்னோட திமிரு தெனாவட்டை உன்னை அழிக்க போகுதுரி. பாவம், எந்த தப்புமே பண்ணாத கண்மணிய கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாம அசிங்கமா அவமானப்படுத்தி பேசிருக்க. நீங்க என்ன அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்துறதை விடவா நான் கண்மணியை அசிங்கப்படுத்திட்டேன்? கண்மணியை பத்தி உனக்கு தெரியுமாடி? புருஷன் அயோக்கியனா இருந்த போதும் அவ புருஷனை தவிர அடுத்த ஆம்பளையோட நிழல் கூட அவளை தொட்டிருக்காது. அடுத்தவன் நிழல் தொட்டிருக்காது, ஆனா உங்க விரல் அவளை தொட்டிருக்கும். ஏய், கட்டின புருஷனை தவிர அடுத்தவனை ஏறெடுத்து பார்க்காத கண்மணி உங்களுக்காக தான் படுக்கார பாய விரிச்சிருக்கா. அது எனக்கு தெரியும். என்னடி சொல்ல ஓவரா பேசுற? அப்பா ஏன் அம்மா போட்டு அடிக்கிறீங்க? என்னாச்சுப்பா உங்களுக்கு? ஏய் ஐஸ்வர்யா, நீ சின்ன புள்ள, உனக்கு எதுவும் தெரியாது. போய் படி, போ போ. அப்பா, உங்க சண்டையை நான் ஆரம்பத்துல இருந்து பார்த்துட்டு தான் இருந்தேன். யார்ப்பா அந்த கண்மணி? எதுக்காக பண்ணீங்க உங்களை பார்க்க போறீங்க? யார்ப்பா அந்த கண்மணி? எதுக்காக பண்ணீங்க உங்களை பார்க்க போறீங்க? ஏன்பா அம்மா டெய்லி அழ வைக்கிறீங்க? பாவம்பா அம்மா. ஐஸ்வர்யா, உனக்கு இதெல்லாம் வேண்டாம். நீ இதெல்லாம் தெரிஞ்சுக்க கூடாது. உன்னோட கவனம் படிப்புல தான் இருக்கணும். எங்க படிக்கிறது? டெய்லி இப்படி நீங்க சண்டை போட்டுட்டு இருந்தா என்னால எப்படி படிக்க முடியும்? கேட்டியாடி? குழந்தை சொல்றது கேட்டியா? எதை எப்படி பேசணும்னு உனக்கு தெரியுதா? நம்ம விஷயம் நமக்குள்ளேயே தாண்டி இருக்கணும். நாம சண்டை போடுறத பார்த்து நம்ம குழந்தை நம்ம கிட்டயே எதுக்கு சண்டை போடுறீங்கன்னு கேட்கிற அளவுக்கு வச்சிட்டியே. யாரு? நானா? நானா நீங்களா? நம்ம பொண்டாட்டி, நம்ம குழந்தை, நம்ம குடும்பம்னு நம்ம குடும்பத்தை பத்தி மட்டுமே நீங்க நினைச்சிருந்தா நான் ஏன் உங்க கூட சண்டை போட போறேன்? இவ ஏன் உங்களை கேள்வி கேட்க போறா? சாரிடா குட்டி, இனிமே நான் அம்மா கிட்ட சண்டை போட மாட்டேன். நீ போய் படி. நிஜமா? நிஜமா, ப்ராமிஸ். ஓகே, நீ போய் படி. சரிப்பா. இங்க பாரு, நீ கண்மணியை எச்சரிச்சாலும் இல்ல அந்த ஆண்டவனையே எச்சரிச்சாலும் என்ன உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. லுக், கண்மணியே என்ன பார்க்க வரக்கூடாது, என் வீட்டுக்கு போக கூடாதுன்னு சொன்னாலும் நான் கண்மணியை பார்ப்பேன், அவன் வீட்டுக்கு போவேன். அவங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கிற வரைக்கும் நான் போய்கிட்டே தான் இருப்பேன். இத நீ இல்ல யாராலையும் தடுக்க முடியாது, தடுத்து நிறுத்தவும் முடியாது. நான் போக விட மாட்டேன். ஏய், என்ன என்ன என்னடி எதுக்கு எடுத்தாலும் எதிர்த்து பேசிட்டு இருக்க? உன்னால என்ன பண்ண முடியும்? மீறி போனா என்ன பண்ணுவ? என்ன பத்தி என் அப்பா பெரியப்பா கிட்ட போட்டு கொடுப்ப, அதானே? அதானே பண்ணுவ? போ, போய் சொல்லு, போய் சொல்லுடே. வாசுகி ஆதிக்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு வந்து இவ்வளவு நேரம் ஆச்சே, இன்னும் பிரியா வரலையே.
பிரியா பிரியா எப்படிம்மா இருக்க? அந்த பையன் உனக்கு ஒழுங்கா சாப்பாடெல்லாம் கொடுத்தானா? யார் நீங்க? எதுக்காக என்கிட்ட பேசுறீங்க? என்னடி இப்படி எல்லாம் பேசுற? நான் உன் பாட்டிடி. பாட்டியா? உன் மருமகளே எனக்கு அம்மா இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் நீ எப்படி எனக்கு பாட்டியா இருப்ப? உங்க அம்மா மேல உனக்கு கோபம் இருக்கிறது நியாயம்தான், அதை ஒத்துக்கிறேன். அதுக்காக எங்களை ஒதுக்கி வச்சு பேசாதே. எந்த அம்மாவாவது பெத்த மகனுக்கே தெரியாம அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாளா? ச்சே, உங்களை நினைச்சாலே எரிச்சலா இருக்கு. பிரியா, நடந்ததெல்லாம் பேசி மனசை காயப்படுத்தாதே, என்னால தாங்க முடியாது. நான் பட்ட வேதனையை விட நீங்க ஒண்ணு பெருசா வேதனையை அனுபவிக்க போறதில்ல. நீங்க தான் மத்தவங்க மனசை காயப்படுத்தி அதை ரசிப்பீங்க. பிரியா, அப்படி எல்லாம் என்ன மூணாவது மனுஷ மாதிரி நினைச்சு பேசாதே. நீ காணாம போனதுல இருந்து உங்க அம்மா ஓ ஞாபகமாவே அழுது அழுது கண்ணீர் விட்டு பைத்தியக்காரி மாதிரி ஆயிட்டாடி. என்னென்ன முட்டாள் நினைச்சீங்களா? நினைச்சா என்ன உங்க பேத்தி இல்லன்னுவீங்க, உங்க மருமக என்ன அவங்க மக இல்லன்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க என்ன உங்க பேத்தின்னு சொல்றீங்க, உங்க மருமகளை என்னோட அம்மான்னு சொல்றீங்க. ஏன் இப்படி மாத்தி மாத்தி பேசி என்ன கொல்றீங்க? தப்பு தாண்டி, தப்பு தான். உன்னை நான் என் பேத்தி இல்லைன்னு சொன்னது தப்பு தான். வினோத் பூஜாவை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு நினைச்சுதான் வினோத் தேவி கல்யாணத்தை அவனுக்கு தெரியாம நடத்தினோம். நீ வினோத் மேல இருக்கிற பாசத்துல அவங்ககிட்ட இதை சொல்லிடுயோன்னு தான் உன் வாயை அடைக்கிறதுக்காக நீ என் பேத்தி இல்ல, வாசுகிக்கு நீ மக இல்லைன்னு பொய் சொன்னோம். பொய் சொன்னதுக்காக என்ன மன்னிச்சிடுறி. இதுக்காக எங்களை வெறுத்துறாதுரி, எங்களோட மனசு தாங்காது. மன்னிக்க கூடிய காரியத்தை நீங்க பண்ணிருக்கீங்க. எந்த அம்மாவது பெத்த மகளை ஆள் வச்சு கடத்துவாளா? உங்க காரியத்துக்காக ஆதியை பத்தி தெரியாம அவனை வச்சு என்ன கடத்தி இருக்கீங்க. சத்தியமா சொல்றேன்டி, நாங்க பூஜாவை தான் கடத்த சொன்னோம், உன்னை கடத்த சொல்லல. ஓ, அப்ப என்ன மாதிரி பூஜாவையும் கடத்திட்டீங்களா? அது வினோத் கல்யாணம் முடிஞ்ச உடனே ஆதி அவளை விட்டுட்டான். ஆனா எங்களுக்கே தெரியாம உன்னையும் சேர்த்து கடத்திருக்கான். வினோத் கல்யாணம் முடிஞ்சு நாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு இந்த விஷயமே தெரிஞ்சது. அவன் இவ்வளவு மோசமானவன் தெரிஞ்சிருந்தா நாங்க அவங்ககிட்ட பேசி இருந்திருக்கவே மாட்டோம். இப்படி எல்லாம் விபரீதமா நடக்கும்னு எங்களுக்கு தெரியாம போச்சு. உன்னை பிரிஞ்சு வேதனையில துடிக்கிற உங்க அம்மாட்ட போய் ஆறுதலா 2 வார்த்தை பேசுடி. இத பாருங்க, பேத்தி மக அது இதுன்னு யாராவது என்கிட்ட தொந்தரவு கொடுத்தீங்க, நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். அம்மா, அம்மா, டாக்டர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் அம்மாவை கூப்பிட்டு வந்துடுறேன். முதல்ல உங்க அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். சரி வாங்க. அம்மா, 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 என்னமாச்சு? அம்மா, அம்மா, அப்பா, அப்பா எங்கம்மா? அப்பா எங்க போனாரு? அம்மா, உனக்கு என்னமா ஆச்சு? அம்மா, டாக்டர், அம்மா, உட்காருமா. அம்மா, என்னமாச்சு உனக்கு? அப்பா எங்க போனாரு? அது ஏன்டா கேக்குற? உங்க அப்பாவை இந்த ரூம்ல வச்சு பூட்டி வச்சதுனால நம்ம மேல கோவப்பட்டு தூக்கு போட்டு சாகுறேன்னு தற்கொலை பண்றதுக்கே போயிட்டாரு. துடிச்சு போய் நான் கதவை திறந்து விட்டேன்டா, என்ன உள்ள வச்சு பூட்டிட்டு போயிட்டாருடா. என்னம்மா இப்படி அம்மா அசால்ட்டா இருப்பீங்க? ஐயோ, என்ன என்னடா பண்ண சொல்ற? இப்படி என்ன உள்ள வச்சு பூட்டிட்டு என்ன ஏமாத்திட்டு போயிடுவாருன்னு எனக்கு தெரியலையேடா. இப்ப நான் அவரை எங்கன்னு போய் தேடுவேன்?